எடப்பாடிக்கான அழுத்தம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கட்சிக்குள்ளேருந்து அதிகரிக்குது, வெளியிலேருந்து பிஜேபியும் அந்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. பிஜேபியுடன் தேர்தல் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கான அழுத்தத்தை பிஜேபி தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாவேக்காவோட அதிமுக போகிறதுக்கு விரும்பலாம். தலைவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், நான் மறுக்கல அதை. ஆனால் அதை பிஜேபி ஒருபோதும் அனுமதிக்காது. திமுக இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அதிகாரம் வந்து மாநில அரசு காவல்துறை விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. கூட்டணி கட்சிகள் சாலிடாக இருக்காங்க. பணம் திமுக கிட்ட டன்னாக இருக்குது. மீடியா திமுக கிட்ட இருக்குது. எலெக்ஷனில் போய் ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் எடப்பாடி பேசணும். லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சாடுது. தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. போதைப்பழக்கம் தலைவிரிச்சாடுதுங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பார்க்குறோம். இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ண வாக்குறுதிகளில் பலதை நிறைவேற்றலை. இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. இப்போ தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமையை எடுத்துக்கோங்க. பைக் வாங்கினான்னு ஒரு பையனை கையை வெட்டியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சித்தப்பா ஓராண்டுக்கு போது நடந்திருக்கு. வழக்கம் போல் போலீஸ் போய் சொல்லுது, இல்லை குடிச்சிட்டு தகராறுன்னு. நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST டைரக்டர் வந்து விசாரிக்கிறார். விடுதியில் ஒன்று திருவண்ணாமலையில் தலித்துகள் பயிரிட்ட பயிர்கள் மேலே வந்து ட்ரோனை வச்சு பெஸ்டிசைடை போட்டு அதை அழிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டோட மிக முக்கியமான சிக்கல்களில் பிரச்சனைகளில் ஒன்று தலித் மக்களுக்கு எதிராக நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள். விசிகா வேணால் அவங்க கூட இருக்கலாங்க, தலித் ஓட்டு உங்களுக்கு வராது. இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்குன்ற எண்ணத்தில் இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே நல்லா இல்லை. உண்மையை சொல்ல ஆள் இல்லை. உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் பொய் சொல்கிறான், தேனும் பாலும் ஓடுதுன்றான். டிவி டிபேட்டில் உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து உட்காந்து பேசுகிற பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்லாம் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செய்கிறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களை விட திமுக மாதிரி விமர்சனம் வைக்கும்போது இந்த பத்திரிகையாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உங்களுக்காக பேசுகிறவங்க தான் உங்களோட முதல் எதிரிகள். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். அதிமுகவில் நடக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் பொதுவெளியில் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. ஏற்கனவே எதிர்க்கட்சியாக செயல்படுவதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. எதிர்க்கட்சியாக பெரிய அளவில் செயல்பட முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அவர்கள் மீது இருக்குது. இன்னொரு பக்கம் OPS, சசிகலா, டிடிவி தினகரன் அப்படின்னு ஒரு தனி அணியாக பிரிஞ்சிருக்கிறது. சமீபத்தில் வந்த ஒரு தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அது அவர்களுக்கு பின்னடைவாக மாறி இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அது பெரிய பின்னடைவாக மாறி இருக்கு அப்படின்றது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள், அவர் வந்து ஒரு அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்டத்தில் பாராட்டு விழாவில் அவர் வந்து கலந்துக்கல. அதற்கான பதில் அவர் மீடியாவில் கொடுக்கும்போது அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதுலேருந்து ஒரு 4 நாட்கள் செங்கோட்டையன் அவர்கள் தான் பேசு பொருளாகவே இருந்தார் அப்படின்றது நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம். நேற்றைய தினம் மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமத்தில் கூட அவருடைய பெயர் இல்லை அப்படின்றது பெரிய பேசு பொருள். செங்கோட்டையனுக்கு 82 மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டிருக்காங்க. அதில் அவருடைய தொகுதியில் அவருடைய பெயர் இல்லை அப்படின்றது அதுவும் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்? எப்படி பார்க்குறீங்க செங்கோட்டையனால் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்ன்றதை எப்படி பார்க்கலாம்? அதிமுகவுக்குள்ள எடப்பாடிக்கான அழுத்தம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. கட்சிக்குள்ளேருந்து அதிகரிக்குது, வெளியிலேருந்து பிஜேபியும் அந்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது. பிஜேபியுடன் தேர்தல் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எடப்பாடிக்கான அழுத்தத்தை பிஜேபி தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ADMKக்குள்ளே பெரும்பாலானவர்கள் பிஜேபி கூட்டணியை விரும்புகிறார்கள். பெரும்பாலானவர்கள் ஜெயக்குமார், முத்துசாமி மாதிரியான இருவர் வேண்டுமானால் அது விரும்பாமல் இருக்கலாம். இல்லை, அதற்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? என்ன காரணம்னா, ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிக்க முடியாது. 26 மக்களவை மாநிலங்கள் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கிறது. 2வது திமுகவிடம் ஒரு வலுவான கூட்டணி இருக்கிறது. 3வது தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எதிரான உணர்வு வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இப்போ சமீபத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் உனக்கு நிதி கொடுப்பேன், இப்படியெல்லாம் பேசுவது வந்து அராஜகத்தின் உச்சம். ஸோ வாக்கு வங்கி அளவிலையும் திமுகவுக்கு பிஜேபிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட பெரிய அளவில் இருக்குது. அதை திமுக தான் அறுவடை பண்ண முடியும். அதிமுக அறுவடை பண்ண முடியாது தனியாக நின்னாலும். பிஜேபியோட போச்சுன்னா சுத்தம், ஒட்டுமொத்தமாக காலி. இந்த இடத்துல நம்ம பிஜேபி இது வந்து முரண்பாடாக கூட உங்களுக்கு தோன்றலாம். பிஜேபி எவ்வளவு தவறு பண்ணாலும் அதிமுகவிலுடைய பெரும்பாலானவர்கள் பிஜேபியோட தான் போகணுன்னு விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. திமுகவையும் எதிர்க்க முடியாது, பிஜேபியும் எதிர்க்க முடியாது. இங்கே டிவிஎஸ்சி வரும், அங்கே இடி வரும். ஏன்னா எடப்பாடியோட 4.5 ஆண்டுகால நல்லாட்சியின் கோப்புகள் மோடி மேசையில் இன்னமும் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா தாவேக்காவோட அதிமுக போகிறதுக்கு விரும்பலாம். தலைவர்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், நான் மறுக்கல அதை. ஆனால் அதை பிஜேபி ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா ADMK தாவாக்கா கூட்டணி வந்ததுன்னா அது கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும். ஆனால் பிஜேபி அதை எப்படி ரசிக்கும்?
ஸ்டாலினை இறக்கிட்டு வரக்கூடிய எந்த கவர்மெண்ட்லையும் பிஜேபிக்கு முக்கியமான ரோல் இருக்கணும், ஒரு 4 மந்திரியாவது இருக்கணும் தான் இன்றைக்கி மோடியோட பிளான், அமித்ஷாவோட பிளான். எல்லா மாநிலங்களையும் அவங்க அந்த மாநிலங்களோட மிக முக்கியமான ஆளுமைகள் காலமான பிறகு என்ன செய்தார்கள் என்பதை பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும். பால் தாக்கரே மரணத்துக்கு பிறகு சிவசேனாவுக்கு பிஜேபி என்ன செய்ததோ, மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்தார்களோ அது தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டணி போனால் பிஜேபிக்கு எதிரான மனநிலை தமிழ்நாட்டில் இருக்குது, நான் அதை மறுக்கலை. ஆனால் ஓராண்டு கழித்து வரக்கூடிய எலெக்ஷனில் திமுகவுக்கு எதிரான மனநிலையும் இருக்கும். பிஜேபி சில விஷயங்களில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு புதிய கல்விக் கொள்கையை பெரிய அளவில் வலியுறுத்தாமல், மும்மொழி கொள்கையை வலியுறுத்தாமல், 21 இருந்த மாதிரி வந்து சும்மா சால்ஜா பேசிக்கிட்டு ஒரு வலுவான கூட்டணி, 21 இருந்த வலுவான கூட்டணி அதிமுக, பாமக, பிஜேபி, தேமுதிக, குட்டி கட்சி வந்தாலும் அது டஃப் ஃபைட்டாக இருக்கும். விஜய் தனியாக நின்னாலும் சீமான் தனியாக நின்னாலும் கிவன் அ சாய்ஸ் ஏடிஎம்கேக்கு பிஜேபியா தாவாக்காவானா விஜயை தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க, நான் மறுக்கலை. ஆனால் அதை பிஜேபி ஒருபோதும் அனுமதிக்காது. அது எப்படியாவது அவர்கள் தடுக்க பார்ப்பார்கள். அதை மீறி கூட்டணி வைக்கிற அளவுக்கு அதிமுக போகுமானா வாய்ப்புகள் குறைவு. இன்றைக்கி பிஜேபியை எதிர்த்து அதிமுக அரசியல் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை எதிர்த்து அவங்க என்ன பெரிய அரசியல் பண்ணாங்க? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வள்ளூர் கோட்டத்தில் அதிமுக மாணவர் அணி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு, யார் அந்த சார், ஏன் அது இன்னும் விடை கிடைக்கலன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஓரிரு இடங்களில் போராட்டம் நடக்குதே ஒழிய ஒரு அக்ரஸிவாக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது, குறிப்பாக 2021 காலகட்டத்தில் தேர்தலுக்கு முந்தின ஓராண்டு காலகட்டத்தில் ஸ்டாலின் எப்படி வலுவான எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டாரோ, திமுக எப்படி வலுவான எதிர்க்கட்சியாக தெருவில் இறங்கி போராடிச்சோ, அதில் 10ல் 1 பங்கு கூட எடப்பாடி அதிமுக இன்றைக்கி செயல்படவே இல்லை. தினமும் ஒரு போராட்டம் ஸ்டாலின் அறிவிப்பார். உங்களுக்கு தெரியும், கொரோனா காலத்தில் மக்கள் கூடக்கூடாதுன்போது வீட்டு வாசலில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மதுக்கடைகளில் மூடுன்னு தட்டி வச்சு பதாகை ஏந்தி நின்னார். தினம் ஒரு பிரச்சனையை கிளப்புவார். அப்படி தான் இருக்கணும் அரசு, எதிர்க்கட்சினா. எடப்பாடி எத்தனை இடத்துக்கு வந்தார்? முதல்ல சேலத்தில் உட்காந்துனே அரசியல் பண்ணுறதை அவர் நிறுத்தணும்னு சொல்லியாச்சு, அவர் கேட்கல. அவங்க கட்சியோட விசில் ப்ளோயரு, ஊழலை வெளியில் கொண்டு வந்த ஜெகபர் அலி கொல்லப்படுறாரு, வெறும் அறிக்கை தான் விடுறாரு, ஸ்பாட்டுக்கு அவர் போல. அப்போ இந்த லட்சணத்தில் இருக்குது அதிமுக. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும், தாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடலான்னு எடப்பாடி நினைக்கிறாரு. இது வெறும் கனவு. இப்போ ஓட்டு சுக்கலாக உடைய போகுது. அதிமுகவுக்குள்ள எடப்பாடி மீதான அழுத்தம் அதிகரித்து கொண்டிருப்பது உண்மை. பிஜேபி அதிமுகவை தங்களுடன் வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. எடப்பாடி ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக டெல்லியோட அதிரடி நடவடிக்கைகள் தொடங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு கிடைத்த தகவல், மார்ச் இறுதி வரையில் அவர்கள் காத்திருப்பதாகவும் பிஜேபி, அதற்குள் எடப்பாடி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக தமிழக அரசியல், குறிப்பாக அதிமுகவிற்குள் அதிமுகவிற்கு எதிராக நடவடிக்கைகளை பாஜக அரசு தொடங்கும். அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் செய்து எடப்பாடியிடம் அமைச்சராக இருந்தவர்கள் ஊழல் பட்டியலில் மாற்றியவர்கள், இடி ரேடாரில் இருக்கவங்க ஒரு 8 மந்திரி இருக்காங்க. அவர்களெல்லாம் இதற்கான இசையை நேரடியாக சந்திப்பார்கள் என்று தான் தகவல்கள் வருகின்றன. பிஜேபியோட கூட்டணி சேருவதற்கான அழுத்தம் எடப்பாடி மீது மிக அதிகமாக நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இல்லை, அவருடைய அந்த நடவடிக்கைகள் அப்படின்னா இப்போ பிஜேபியை ஒதுக்கி தள்ளுறதா, இல்லை கடைசி கட்டத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதா? இல்லைங்க, அவர் மொத்தமாக பிஜேபி வேணாம் தான் நினைக்கிறார். அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா பிஜேபி வேணான்றது தான் அவருடைய நிலைப்பாடு. பாஜக வேண்டாம். பாஜக வேண்டவே வேண்டாம். சிறுபான்மை மக்கள் வாக்குகள் போயிடும். மோடி வேணாம், இங்கே மோடிக்கு எதிரான எதிர்ப்பலை இருக்குது, வேண்டாம், நம்ம தனியாக போயிடலாம். அசம்பிளியில் இந்த மாதிரி குட்டி கட்சிகளை சேர்த்துக்கலாம். தாவாக்கா வரும் என்ற ஒரு உறுதியாக நம்புகிறார். ஆனால் தாவாக்கா வருவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பிஜேபி அதை அலோவ் பண்ணாது. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அதை ஸ்வீப் பண்ணுவாங்க, அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அப்போ இவரோட அரசியல் என்பது என்ன? இவரோட பழைய கூட்டணியாவது உறுதிப்படுத்தணும். பாமக விட்டு வெளியில் போயிட்டாங்க. பாமக, தேமுதிக அவங்கெல்லாம் வந்தாங்களானது ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக இருக்கும். வர மாதிரி தெரியல. தேமுதிக இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கலன்னா அவங்க வெளில போயிடுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. இப்போ 6 ராஜ்யசபா சீட்டு காலி ஆகுது ஜூனில். போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எழுதப்படாத விதி என்னென்னா, அவங்களுக்கு நாங்கள் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னு தேமுதிகக்கு எடப்பாடி வாக்குறுதி கொடுத்தார் என்று தான் தகவல்கள் வருகின்றன. அவ்வளோ சீக்கிரம் ஏடிஎம்கே விஜயகாந்த் கட்சிக்கு எம்பி சீட் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்க கணக்குப்படி லாஸ்ட் டைம் 21 அவங்க கரெக்டாக 2 எம்பிஸ் அனுப்புனாங்க. 66 பேர் இருக்கிறது 68 பேர் 66 பேரில் 2 எம்பிஸ் அனுப்ப முடிஞ்சுது. இப்போ அது ரொம்ப வாய்ப்பு குறைவு. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. மீதி இருக்கவங்க கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
லாஸ்ட் டைம் பிஜேபி எல்லாம் அவங்களுக்கு சேர்ந்து பாமகலாம் சேர்ந்து குத்துறாங்க. இந்த தடவை குத்த மாட்டான். இந்த தடவை ஒரு எம்பியை மட்டும்தான் ஏடிஎம்கேவில் அனுப்ப முடியும். 34 மட்டும்தான் ஏடிஎம்கே கிட்ட இருக்குது. ரிமைனிங் 34 இல்லை. அப்போ அது வந்து திமுக 4 இருக்கிறது அவன் ஓட்டை வச்சு 5 தூக்கி போடுவான். தேமுதிக எனக்கு அந்த ஒரு சீட்டை நீ கொடுன்ற எனக்கு கொடுன்றான். தேமுதிக கொடுத்துட்டு ஏடிஎம்கே என்ன லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். 2 இருந்தாலே கொடுக்க மாட்டான். இந்த தடவை ஏடிஎம்கே கேண்டிடேட்டு 1 தான் கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியும். 2வது கேண்டிடேட் இழுபறி மாற்றி குத்துனான்னா ஹார்ஸ் ரைடிங் நடந்ததுன்னா காலி. அப்படி இருக்கும்போது எப்படி தேமுதிக கொடுப்பாங்க அவங்க? அப்படி இல்லைன்னா தேமுதிகவும் வெளில போயிடும். இப்போ யாரை வச்சு ஒரு 21 சந்திப்பார்? இப்படி தான் வந்து அவங்க வந்துருவாங்கன்னாரு. பாமக லாஸ்ட் டைம் அங்கே ஓட்டான். அப்போ தனியாக அதிமுக கூட்டணியெல்லாம் இல்லாமல் உடஞ்ச அதிமுக போச்சுன்னா அது எப்படி ஜெயிக்கும்? அதிமுக இன்னொரு தடவை ஜெயிக்கலைன்னா கட்சி இருக்காது. ஏன்னா தொடர்ந்து 2 டேர்ம் அதிமுக எதிர்கட்சியாக இருந்ததே இல்லை. திமுக 13 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த 72லேருந்து 5 இயர்ஸ்க்கு மேலே அவங்க பவரில் இல்லாமல் இருந்ததே இல்லை. 26 அதிமுக வாழ்வாசாவாம். இது அதிமுகவில் சீனியர்ஸ்க்கு தெரியுது. பிஜேபிக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புணர்வுகள் இருந்தாலும் நம்ம பிஜேபி அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தேமுதிக பாமக குட்டி கட்சியெல்லாம் சேர்ந்தால் டஃப் ஃபைட் கொடுக்கலாம், ஆட்சிக்கு கூட வரலான்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் கம் வாட்மே எனக்கு பிஜேபி வேணான்றார் எடப்பாடி. அவர் இன்று அதிமுகவுக்குள் கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் தான் சொல்கிறாங்க. எடப்பாடி சீனியர்ஸ் எல்லாம் பிஜேபியோட போகிறதுல பெரிய ஒன்றும் எதிர்ப்பு காட்டலை. இன்னொன்று எலெக்ஷனில் திமுகவை ஃபேஸ் பண்ணணும்னா, ஏன்னா இன்றைக்கி திமுக விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அதிகாரம் வந்து மாநில அரசு காவல்துறையை விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. கூட்டணி கட்சிகள் சாலிடாக இருக்காங்க. பணம் திமுக கிட்ட டன்னாக இருக்குது. மீடியா திமுக கிட்ட இருக்குது. எலெக்ஷனில் போய் ஃபேஸ் பண்ணும்போது இதெல்லாம் கவனத்தில் வச்சு தான் எடப்பாடி பேசணும். புரியுதுங்களா? அப்போ இந்த பக்கம் ஒரு வலுவான கூட்டணி வேணும், இல்லைன்னா கிரவுண்டில் நிற்க முடியாது. இல்லை, நிறைய பிரச்சனைகள் அப்படி பார்த்தா அவர் வந்து கட்சிக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆமாம், திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்குது. எஸ், பாஜகவை ஒரு பக்கம் அந்த ஒதுக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டிய கட்சிகள் ஒரு பக்கம். ஏன்னா ஒரு மேடையில் பேசும்போது பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம், ஒவ்வொருத்தரும் இப்படி தாங்க பார்லிமெண்ட்டில் சொன்னார். ஆமாம், இப்போ சமீபத்தில் பேசும்போது கூட பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படின்றாரு. யாரை நம்பியும் நாங்கள் இல்லை அப்படின்னும் பேசுகிறாரு. இதாங்க இதெல்லாம் வந்து காட்டு வழியில் போகும்போது சத்தமாக பாடிட்டு போவோம்ல, பயம் இருந்தாலும் தெரியாமல், அந்த மாதிரியான பேச்சு. விவகாரம் என்னென்னா ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா பிஜேபியோட அழுத்தம் நாளுக்கு நாள் இந்த தனிமைப்படுத்தப்பட்டாருன்னு சொன்னீங்க இல்லையா? தனிமைப்படுத்தப்பட்டாருன்றது சீனியர்களால் தனிமைப்படுத்தப்படுறாரா இல்லை மேலிடத்துலேருந்து தனிமைப்படுத்தப்பட்டார்? இல்லை, சீனியர்ஸ் மொள்ள அவருக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மொள்ளமாக பிஜேபியோட போகிறதுல என்ன தப்புன்ற கேள்வி அதிமுக செகண்ட் லைன் லீடர்ஷிப் எல்லாருக்கிட்டையும் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. மார்ச்சுக்கு வரைக்கும் கெடு கொடுத்துருக்காங்க. இந்த மார்ச் எண்டு வரைக்கும் அவருக்கு ஒரு விதமான கெடுன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஒரு விதமான ஒரு எண்ட் டேட் மாதிரி ஒரு 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 அதாவது தெளிவாக கெடுன்னுலாம் சொல்ல முடியாது. ஓகே, பட் ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு டெஃபினட்டாக வந்து அந்த மார்ச்ன்றது ஏப்ரல் சித்திரை புத்தாண்டாக கூட இருக்கலாம். அது வாட் எவர் இட் இஸ். ஒரு 45 days அதிகபட்சம் அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா நடவடிக்கைகள் பாயும்ன்றாங்க. இல்லை, இப்போது இந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது இவங்களெல்லாம் உள்ளே சேர்க்குறதா? ஓபிஎஸ் இவங்க எஸ், எல்லாரையும் ஒன்று சேருன்றாங்க. இவர் வைக்கக்கூடிய முதல் 2 பாயிண்ட் அவங்க வைக்கிறாங்க. பிஜேபி பிரிஞ்சவங்க அத்தனை பேரும் ஒன்று சேரு, டிடிவி உட்பட. ஆமாம், டிடிவி உட்பட எங்களோட அலையன்ஸ்க்கு வா. இவர் 2யுமே ஒத்துக்க மாட்டேன்றார். இல்லை, 2வது இருக்க கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? பாஜக கூட கூட்டணி வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அழுத்தம் அதிகமானால் அது நடக்கலாம். நடக்காதுன்னா நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஓபிஎஸும் இப்போ சமீப காலமாக சொல்கிறாரு, நிபந்தனையின்றி நாங்கள் வந்து கட்சியில். ஆமாங்க, அப்படி ஒரு நிபந்தனையின்றி வரேன்னு சொல்லும்போது ஏடிஎம்கேக்குள்ளே எல்லாரும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறவங்களோட குரல் ஒசர ஆரம்பிக்குது. அவர் தான் எதுவும் வேணான்றாரு. இன்னொன்றுங்க, ஒரு கட்டத்தில் மேலே எடப்பாடியோட இந்த பிடிவாதம் தாக்குப்பிடிப்பது கடினம். சாதாரண பாமரன் கூட என்ன கேட்பான்? ஒன்று சேர்ந்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வு. யூனிட்டி தானே மெயின். அது திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சியை எதிர்க்கும் போது நீங்கள் செதஞ்சிருந்து கடந்தீங்கன்னா, செதறுண்ட அதிமுக தான் ஒவ்வொரு தடையும் திமுகவுக்கு வெற்றியை தேடி கொடுத்துருக்கு. திமுக சாதனைகளால் ஒன்றும் ஜெயிச்சதில்லை, எதிர்கட்சிகள் செதறுண்டதால் ஜெயிச்சிருக்கு. இல்லை, நீங்கள் எப்போவுமே குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லுவீங்க. இப்போ சமீப காலமாக வந்து இந்த திமுக ஆட்சி வெளியேறினதுக்கப்புறம் எந்த ஆட்சி வந்தாலும் அதில் பாஜகவுடைய பங்கு அப்படின்றது இப்பயும் சொல்கிறேன், பெரிய அளவில் இருக்கும். அப்படின்போது இப்போ ஓபிஎஸ் மாதிரியான நபர்கள் உள்ளே வராங்கன்னா, ஏன்னா ஓபிஎஸ் ஒரு வெளிப்படையாகவே சொல்கிறாரு, அமித்ஷா அவர்கள் எங்களை உட்கார வச்சு பேசினாங்க, அவரே வந்து அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னு. அது உண்மை. அந்த அமித்ஷா அவர்களின் பேச்சை கேட்கக்கூடிய ஓபிஎஸ்ஐ எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உள்ளே சேர்த்துக்கிட்டா, அமித்ஷா பேச்சை கேட்குறது ஓபிஎஸ் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அதிமுகமே அமித்ஷா பேச்சு தான் கேட்குது.
வேணா எடப்பாடி ஒன்று இப்போ கேட்காம இருக்கலாம். எடப்பாடியே ஒரு காலத்தில் கேட்டவர் தான். இந்த 4 வருட ஆட்சிக்காக அவர் ஆமாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், 26ல் ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அமையக்கூடிய புதிய ஆட்சியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பிஜேபியோட ரோல் பெரியதாக இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு, ஆபத்து, எட்டர்னல் டூம், சந்தேகமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஒரு அதிமுக கவர்மெண்ட் இங்கே இருக்குது, பிஜேபி மந்திரி 2 பேர் அதில் இருக்கான். உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றம் இஷ்யூ வருது, என்ன நடக்கும்? கற்பனை பண்ண முடியுதா? இந்தியா பூரா நடத்துகிற மத கலவரங்களை தமிழ்நாட்டில் பிஜேபியால் நடத்த முடியாத காரணம் மக்கள் மத சார்பற்றவர்கள்ன்றது ஒன்று, அதிகாரத்தில் பிஜேபிக்கு பங்கு இல்லைன்றது ஒன்று. அதிகாரத்தில் நீங்கள் பிஜேபிக்கு பங்கு கொடுத்தீங்கன்னா சர்வநாசம் தமிழ்நாடு, எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, இப்போ இது மறைமுகமாக திமுகவுக்கு ஆதரவான ஒரு இது மாதிரி தெரியுது சார். இப்போ திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ன்ற மாதிரியான ஒரு இல்லைங்க, நான் என்ன நடக்குதுன்றதை சொல்கிறேன். அது எப்படி வேணால் திரும்பலாம். இன்னும் 1 வருஷம் இருக்குது. 1 வருஷத்தில் இந்த கவர்மெண்ட்டும் அன்பாப்புலர் ஆகும். இந்த பிஜேபி எதிர்ப்புன்றது நிரந்தரமோ சாஸ்வதமோ கிடையாது. பிஜேபி சில மோசமான காரியங்களை பண்ணும்போது திமுகவோட வாக்கு வங்கிக்கு அது கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்குது. கொஞ்சம் டாக்டிக்கலாக புத்தாலித்தனமாக இருந்தால், மும்மொழி கொள்கை அந்த விஷயங்களை வலியுறுத்தாமல் இருந்தான்னா இங்கே அந்த எதிர்ப்பு குறைய போகுது. உள்ளூர் காரணிகளாலேயும் மக்கள் வாக்களிப்பார்கள், அதை மறந்துடாதீங்க. லஞ்ச லாவண்யம் தலைவிரிச்சாடுது, தலித்துகளுக்கு எதிரான தாக்குதல் எவ்வளோ மோசமாக தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, போதை பழக்கம் தலைவிரிச்சாடுதுங்க. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் பார்க்குறோம். இன்றைக்கி ப்ராமிஸ் பண்ண வாக்குறுதிகளில் பலதை நிறைவேற்றலை. இந்த கவர்மெண்ட் மேலே ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை பார்லிமெண்ட்டில் வரும்போது மோடி வேணுமா வேணான்றது, அதனால் திமுக கவர்மெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கை ஒதுக்கி தள்ளிட்டு மாங்குன்னு கூத்திட்டாங்க. அசம்பிளின்னு வரும்போது அப்படிப்பட்ட ஒரு பேட்டர்ன் இருக்காது. கண்டிப்பாக இந்த அரசுக்கு எதிரான உணர்வு இன்னும் 1 ஆண்டில் கொதிநிலைக்கு போகும், ஆன்டி இன்கம்பன்சி பற்றி எரியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் மோடி ஃபேக்டரை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியாது. அப்பயும் உங்களுக்கு உதவலாம், மறுக்கல, இழுபறியில் நிற்கும். நான் சொல்கிறது முரண்பாடாக இல்லை, தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. என்ன தான் ஆன்டி பிஜேபி இருந்தாலும் அது பார்லிமெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி அசம்பிளியில் ஒர்க் பண்ணாது. ஆனால் சில நேரங்களில் இவர்கள் பிஜேபி அளவு கடந்து போகும்போது, இப்போ 4-5 நாளாக அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்க அட்டுவழியும், தர்மேந்திர பிரதானோட அட்டுவழியும், இந்த தமிழிசை மாதிரி வாயை திறந்தாலே இருக்கிற கொஞ்சம் ஓட்டியும் ஒழிக்கிறவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள், இதெல்லாம் திமுக சாதகமாக இருக்குன்றதை நான் மறுக்கல. ஆனால் இன்னும் 1 இயர் இருக்குது. அந்த 1 இயரில் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான அதிருப்தி அதிகமாகும், ஏற்கனவே இருக்கிறது. அப்போ வலுவான கூட்டணி இருந்ததுன்னா பார்லிமெண்ட்டில் மோடி நெகட்டிவ் ஃபேக்டர், அசம்பிளியில் அவ்வளோ பெரிய ஃபேக்டர் கிடையாது. அது உள்ளூர் காரணிகளாக நடத்தப்படுற எலெக்ஷன். நான் சொல்கிற அந்த பழைய 19 கூட்டணி தேமுதிகவும் சேர்ந்ததுன்னா தட் வில் பி a tough fight. விஜயும் சீமானும் உடைக்கும் போது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் வரும். மேபி கார்த்தி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் திரும்ப சொல்கிறேன், தமிழகத்தில் தொங்கு சட்டமன்றம் அமைய போகிறது. அதை நோக்கி தான் இது நகருது. இந்த கவர்மெண்ட்டு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி கண்டிப்பாக வெளிப்படும் திமுகவுக்கு. ஆனால் மோடி கவர்மெண்ட் திருந்தாமல் பண்ணக்கூடிய அட்டூழியங்களால் இவங்களுக்கு திமுகவுக்கு ஓரளவு ஓட்டு விழும். ஓரளவுக்கு ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் அதுவும் ஷைன் பண்ணும். அப்போ யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத 118 சீட்டுங்க தனியாக சத்தியமாக திமுக வாங்க முடியாது, கூட்டணி தான் வாங்க முடியும். எதிர்த்தரப்பில் வலுவான கூட்டணி இருந்ததுன்னா அதுவும் எழுபறில் நிற்கும். முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை 26ல் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி சார். இந்த சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு உங்களில் ஒருவன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தார். அதில் அவர் குறிப்பிடும்போது அப்பா அப்பா என்று என்னை அழைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தார். இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போது அதிமுக தரப்புலேருந்து அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்ததுனால இவங்க அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது புகுத்துறாங்க அப்படின்ற, அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை புகுத்துறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திமுக அரசியலில் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு புதுவிதமாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் செய்யும்போதெல்லாம் இந்த மாதிரியான அரசியல்லாம் இருக்காது. இது சமீப கால அரசியல்ன்றதுனால இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா, இல்லை இந்த அப்பா அப்படின்ற இந்த விஷயம்ன்றது புகுத்ததான் படுதா? புகுத்தப்படுது. ஜெயலலிதா இயல்பாக கூப்பிட்டாங்க அம்மான்னு, இவரே அப்பான்னு இவர் சொல்லிக்கிறார். இது ஒரு செயற்கையானது. இன்னொன்று, ஜெயலலிதா அடிவிட்டு அரசியல் செய்பவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நம்முடைய விசிக தலைவர் திருமாவளவன் 2021 மே மாதம் தேர்தல் முடிஞ்சோன்னா அந்த இந்து தமிழ் அதுக்கு கொடுத்த பேட்டியிலையோ அல்லது கட்டுரையிலையோ சொல்லுவார், கலைஞரின் ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது கலைஞரின் அன்பு மகன், ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசன். பல விஷயங்களில் ஜெயலலிதா வடிவற்றி தான் ஸ்டாலினோட அணுகுமுறை, பாவனைகள், நடைமுறை இருக்குது. ஜெயலலிதா வேறு, ஸ்டாலின் வேறுங்க. ஏன்னா அண்ணா திமுக வேறு, திமுக வேறு. கலைஞர் வாயிலேருந்து என்ன அப்பாவா என்னை கூப்பிட்றாங்கலாம் என்றைக்குமே சொன்னது கிடையாது. இல்லை, என்ன பிரச்சனைனா, இப்போ அவர் அப்பான்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அண்ணன்ட்டார், அண்ணனாக அப்படின்னு அவர் இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதனால இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு மக்கள் மத்தியில் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாதவர்கள் உணர்வு ரீதியான விஷயங்களை கிளப்பி வாக்குகளை கேட்பதற்காக செய்யக்கூடிய தந்திரங்கள். இதாலெல்லாம் ஓட்டு வராது.
உங்கள் சாதனைகள் தான் பேசும். இப்படிப்பட்ட எமோஷ்னல் அப்பீல்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த அம்மாவுக்கு காலப்போக்கில் வந்தது தானாக வந்ததுங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த அம்மாவுக்கு 91 96 கூட வந்து அந்த பெரிய அளவில் அந்த அம்மான்றது வரல. செகண்ட் டேர்மில் தான் வந்தது. 2001 தான் வந்தது. 2011 அவங்க அசம்பிளிலே பேசினாங்க. ஏன்னா எவ்வளோ பேர் எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு வந்து அம்மானு கூப்பிடும்போது கிடைக்கிற இன்பம் வேறு எதுவும் இல்லைன்னு. ஏன்னா அப்போ கிட்டத்தட்ட 65 வயசு நெருங்கிட்டாங்க அவங்க. ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு 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 பெண்மணி அம்மானு கூப்பிட்றதுக்கும் ஒரு ஆணை அப்பான்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் இன் குட் டேஸ்ட். இயல்பாக வராது. லேடியை வந்து நம்ம வீட்டில் வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட்டை கூட அதை எடுத்து வைமாண்டுவோம். நம்ம அம்மான்றது வந்து இயல்பிலேயே ஒரு பெண்ணை நோக்கி, வயசு வித்தியாசம் கூட அது ரெண்டாவது, நம்மளை விட சின்னவங்களாக கூட இருப்பாங்க. இப்போ நம்ம சர்வெண்ட்டு, நம்ம கூட பணியாற்றக்கூடிய பெண்கள் அல்லது நம்முடைய நண்பர்கள்மா என்னம்மா ஆச்சு நம்ம கேட்போம். சாதாரணமாக இப்போ என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறது ரொம்ப குறைவு. அப்பான்றது பெரிய வார்த்தை, அது வாயிலேருந்து வராது. இது முதல்ல இதுவா இஷ்யூ. இன்றைக்கி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் அப்பா இவர் அண்ணன்னா நீங்கள் வந்து கலைஞர் இப்படிலாம் என்றைக்குமே பேசினது இல்லையா? அப்போ நீங்கள் உங்கள் சாதனைகளை சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியல, இந்த மாதிரியான எமோஷனல் அப்பீல்ஸை கொண்டு வரீங்க. இதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை கார்த்தி. என்னத்த 4 வருஷத்தில் சாதிச்சு கீழ்ச்சிங்க, அதை சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் டிசைன் பண்ணுறது யார் சார்? இந்த மாதிரி அதாங்க அதுக்குன்னு அந்த டீம் இருக்குன்றாங்க, அந்த கன்சல்டன்சி ஃபார்ம்லாம் இருக்குன்றாங்க. இதில் வச்சுலாம் ஜெயிக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு இது அவர்கள் நண்பர்கள் திமுகவில் இருக்க நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க இதெல்லாம் காதில் கேட்கறது இல்லைங்க. நல்லது மட்டும்தான் என் காதுக்கு வரணும், நல்லவை அல்லாதவர்கள் எங்கள் காதுக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். முதலமைச்சரும் அவரை சுற்றி இருப்பவர்களும். இவர்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஐயா, ஒரு கவர்மெண்ட் இருந்தால் 1000 பிரச்சனை இருக்கும். ராமராஜ்யன்றது ஒரு உட்டோப்பியா, கனவு தான் அது. எல்லா கவர்மெண்ட்லேயும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். வாழ்க்கைன்றது என்ன? பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். அதே மாதிரி ஒரு அரசுன்றது என்ன? 1000 பிரச்சனை ஒரு கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். தேனும் பாலும் ஓடுது, என் காதுக்கு நல்லது மட்டும்தான் வரணும், கவர்மெண்ட்டை பற்றின கெட்டது எதுவுமே என் காதுக்கு வரக்கூடாதுன்னு அவர்கள் வந்து ஒரு ஐவரி டவரில் ஒரு பெரிய ஒரு கூண்டுக்குள்ளே போய் உக்காந்துக்கிறாங்கன்னா இவர்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவ்வளோ பிரச்சனை கீழே ஓடிட்டுருக்குங்க. என் காதுக்கு நல்லது மட்டும்தான் வரணும், கெட்டது வரக்கூடாது, கெட்டது எதுவுமே இந்த கவர்மெண்ட்டில் நடக்கல, எல்லாம் தேனும் பாலும் ஓடுதுன்னு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளும் நினைக்கிறார்கள். அப்படித்தான் தகவல்கள் வருகின்றன. நமக்கே தெரியுது பார்த்தா. இது ரொம்ப தவறான அணுகுமுறை. 96 ஜெயலலிதா இப்படி தான் இருந்தாங்க. முடிவு என்னாச்சு? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்செல்லாம் நீங்கள் இடம் போடாதீங்க. அசம்பிளி வேறு, பார்லிமெண்ட் வேறு. அவர் வந்து காணொலி காட்சி வெளியிடுறாரு. ஏன் மீடியா கிட்ட பேசக்கூடாது? மோடி வந்து மன் கி பாத் நடத்துறது நீங்கள் காணொலி 2 ஒன்று தானே. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சா தானங்க தெரியும். சும்மா போகிறப்ப நின்று 4 கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல. கால்டு ப்ரெஸ் ஒரு கால்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இல்லைங்க இந்த 4 வருஷத்தில். ஜெயிச்சோன்னா ஒரு ஓனர்ஸ் எல்லாம் அழைச்சி பேசினாங்க, அது ஒன்று தான். அப்போ கவர்மெண்ட் வந்த புதுசு. இது வரைக்கும் ஒரு 10 தடவை நின்று பேசிட்டு போயிருப்பார் 4 கேள்விக்கு. அதுவா ப்ரெஸ் மீட்டு? ஏன்னா உங்களுக்கு பல உண்மைகள் உங்கள் காதுக்கே வரலையே. முதலமைச்சர் காதுக்கு பல விஷயங்கள் போகிறதே இல்லை. தேனும் பாலும் ஓடுதுன்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. பல பிரச்சனைகள் இருக்குங்க. அதாவது பிரச்சனை இல்லாத மாநிலம் எதை சொல்லுங்கள்? வாய்ப்பே கிடையாது. இப்போ தலித்துகளுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமையை எடுத்துக்கோங்க. பைக் வாங்கினான்னு ஒரு பையனை கையை வெட்டியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க சித்தப்பா ஓராண்டுக்கு முன்பு நடந்திருக்கு. வழக்கம் போல் போலீஸ் போய் சொல்லுது, இல்லை குடிச்சிட்டு தகராறுன்னு. நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST டைரக்டர் வந்து விசாரிக்கிறார். இன்னொன்று, திருவண்ணாமலையில் தலித்துகள் பயிரிட்ட பயிர்கள் மேலே வந்து ட்ரோனை வச்சு பெஸ்டிசைடை போட்டு அதை அழிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டோட மிக முக்கியமான சிக்கல்களில் பிரச்சனைகளில் ஒன்று தலித் மக்களுக்கு எதிராக நாளும் பொழுதும் அரங்கேறி கொண்டு இருக்கக்கூடிய கொடுமைகள். விசிகா வேணால் அவங்க கூட இருக்கலாங்க, தலித் ஓட்டு உங்களுக்கு வராது. தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. ரொம்ப கொடுமையான நிலைமையில தமிழ்நாடு இருக்குது. இதை சொல்கிறதால நம்ம என்ன பிஜேபி ஆகிட போகிறோமா, இல்லை திமுக எதிராக ஓட்டு போடுன்னு சொல்கிறோமா? இல்லை, இது உங்களுக்கு வினையாக போகுதுன்னு சொல்கிறோம். இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க சொல்கிறதையும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. விசிகாவும் சிபிஎம்மும் சொல்கிறாங்க, கரடியாக கத்துறாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கு குழு அமைப்புன்றீங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் ப்ராமிஸ் பண்ணது வந்தோன்னா அமல்படுத்துவோன்னு இன்றைக்கி அதுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கு. குழு அமைச்சிருக்கீங்க. இந்த குழுவை நீங்கள் கலைக்கலன்னா இதற்கான இதை எதிரொலிக்கும் தேர்தல் முடிவில்லைன்னு நான் சொல்லலை, சிபிஎம்மோட சண்முகம் பொதுச் செயலாளர் சொல்கிறார். 12 லட்சம் அரசு ஊழியர்கள், ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டுனா 48 லட்சம் ஓட்டு. ஓய்வு பெற்றவங்க ஓட்டெல்லாம் சேர்த்தா 80 லட்சம் ஓட்டு. கொதிநிலையில் இருக்குது சூழ்நிலை. இது எதுவுமே புரியாமல் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் 26 200 சீட்டுன்னு. எப்படிங்க 200லாம் ஜெயிப்பீங்க? ஆப்கி பார் 400 பாரும் 200 ஒன்று தானேங்க. அப்போ இவ்வளோ சிக்கல் இருக்குது கார்த்தி. இதில் காணொலிக்கு வெளியிட்டு என்ன அர்த்தம்? அந்த பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, முதலமைச்சர் ஸ்டைலாக அப்படி உட்காந்துன்னு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு
படிக்கிறார், ப்ராம்ப்டரில் போகிறத படிக்கிறார். நல்ல ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கார் ஸ்டாலின். பிரச்சனை கீழே பூதாகரமாக இருக்குங்க. இது நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. ஒரு ஐவரி டவர்னுவான், ஒரு தங்க கூண்டுக்குள்ளே உட்காந்துக்கு நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. எல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டு அம்மானு கூப்பிட்றதும் அப்பான்னு கூப்பிட்றதும் என்னங்க இது வாங்க இன்றைக்கி பிரச்சனை. அது எப்படிங்க கூப்பிடுவோம் அப்பா? இனிமே இந்த அப்பா அப்படின்ற வார்த்தை அதிகமாக பிரயோகப்படுத்தப்படுமா? இல்லை, இதெல்லாம் எதிர்மறையாக திரும்புங்க, எதிர்மறையாக திரும்பி இப்போ கேட்குறாங்கல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி பாதிக்கப்பட்ட பெண் அப்பான்னு தான் கேட்டா, அவளுக்கு நீங்கள் அப்பா இல்லையா? தலித் மாணவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுற கொடுமைகள், கையை வெட்டி பைக் ஓட்டினான்னு கையை வெட்டி படுக்க வச்சுருக்காங்களே, அவனுக்கு நீங்கள் அப்பா இல்லையா? நாளும் பொழுதும் பாலியல் வன்முறைகள், காவல்துறையில் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையங்கள்லேயே பாதுகாப்பு இல்லையா? அந்த பெண்களுக்கு நீங்கள் அப்பா இல்லையா? இது எதிர்மறையாக திரும்பும் இந்த மாதிரியான சொல்லாடல்கள். சாதனைகளை சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியல, நீங்கள் மக்களை சந்திக்க மறுக்கிறீங்க, உங்களுக்கு இன்பமான செய்திகள் மட்டும்தான் உங்கள் காதுக்கு வருது. எப்படி சார் அது நல்லா இருக்கும்? இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன், கெடுப்பாரிலானும் கெடும், இது விதி. கலைஞர் கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் கெட்டு போனார். அதுக்கு முன்னால் அவருக்கு எதிர்மறையான செய்தி எவ்வளோ சொன்னாலும் கேட்பார். ஒரு ப்ரெஸ் மீட்டில் சண்டை நடக்கும், திட்டுவார் நம்மளை. நீ அந்த அம்மா சொல்லி தான் கேட்குறேன்னு எனக்கு தெரியும், என்ன சொல்லியிருக்காரு நீ தெரியும், நீ ஆள் யாருன்னு. அப்புறம் சொல்லிட்டு ஜோக்குக்கு சொன்னையான்வார். ஆனால் நம்ம சொன்னதை உள் வாங்கிப்பார். அப்படி எதுவும் இல்லையா, பொய் சொல்கிறேன் அப்படின்வார். இல்லை நீங்கள்லாம் உண்மைக்கு மாறாக பேசுகிறீங்க, நீங்கள்லாம் மாறிட்டீங்கன்னுவார். ஆனால் 6 மணி நேரம் 8 மணி நேரத்தில் அதிகாரிகிட்டேருந்து ஃபோன் வரும். ராஜமாணிக்கம் ஃபோன் பண்ணுவார், யோ கரெக்டாக தான் ஏன் சொல்லிட்டு போனேன், பற்ற வச்சுட்டு போயிட்டியா, உண்மைதான்யா, அது விஷயத்தை சரி பண்ணிட்டாரியா, சொல்ல சொன்னாரியான்னு. எனக்கு மட்டும் இல்லை, என்னை விட சீனியர்ஸுக்கெலாம் அவர் சொல்லியிருக்கார். அதனால தான் அவரால் கட்சியை காப்பாற்ற முடிஞ்சதுங்க, ஆட்சியை காப்பாற்றாட்டியும். இன்றைக்கி எல்லாம் நல்லா இருக்குன்ற எண்ணத்தில் இவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே நல்லா இல்லை, உண்மையை சொல்ல ஆள் இல்லை. உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் பொய் சொல்கிறான், தேனும் பாலும் ஓடுதுன்றான். டிவி டிபேட்டில் உங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து உட்காந்து பேசுகிற பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்லாம் உங்களுக்கு பெரிய துரோகத்தை செய்கிறாங்க. உங்கள் கட்சிக்காரங்களை விட திமுக மாதிரி விமர்சனம் வைக்கும்போது இந்த பத்திரிகையாளர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உங்களுக்காக பேசுகிறவங்க தான் உங்களோட முதல் எதிரிகள். ஏன்னா உண்மை உங்கள் காதுக்கு வராமல் அவங்க செய்கிறாங்களா, கேட்க விரும்பலையா? ரெண்டும் நடக்குது. அவன் பேசட்டுங்க, பத்திரிகையாளர்கள் அரசியல் பார்வையாளர்கள் உங்களை குளிர்விக்கிறதுக்கு பேசட்டும். அதுக்கு உங்களுக்கு 1000 காரணம் இருக்கும். நான் யாருக்கும் உள்ளவங்க கற்பிக்க விரும்பலை, எல்லாம் நண்பர்கள் தான். உங்களுக்கு எங்கே போச்சு? உங்களை விமர்சிக்கிறவன் தானே உங்கள் முதல் எதிரி. அதுவும் 10 ஆண்டுகள் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்கள் கூடயே இருந்து 10 வருடங்கள் நீங்கள் பவர் இல்லாமல் இருந்தீங்க, 2 consecutive terms. அன்னைக்கு இவங்கெல்லாம் அவங்க கூட இல்லை, மக்கள் நல கூட்டணி ஆதரித்தவர்கள் இவர்கள். இன்றைக்கி திமுக ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் 99.99% அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இருந்தவங்க. ஒன்று ஜெயலலிதா கூட இருந்தாங்க, இல்லை மக்கள் நல கூட்டணியோட இருந்தாங்க, சில பேர் பிஜேபியோடய இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு உங்கள் கூடயே இருந்தாங்கல்ல, விரல் விட்டனக்கூடிய சிலர், அவங்க இன்றைக்கி உங்களை எதிர்க்கிறாங்க. உங்கள் முகத்துக்கு முகம் நீங்கள் தப்புன்றாங்க. அவங்க தான் உங்களோட உண்மையான நல விரும்பி. இது ஏன் உங்களுக்கு புரியல? முதலமைச்சரின் கனிவான பார்வைக்குத்தான் நான் இதை வைக்கிறேன். இந்த காணொளி போடுறது, அப்பான்னு கூப்பிட்றது, இந்த மாதிரியான நாடகங்களால் ஆட்சியை 26இல் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால் அது மிக மிக கடினமான ஒரு காரியம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அவர்கள் என்னை விட அனுபவசாலிகள், மிகப்பெரிய கட்சி, 75 ஆண்டு கால கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங்கே சொல்லிட்டு போயிட்டார், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள்லேயே வலுவான கட்சி திமுகன்னு. அது உண்மை. ஆனால் மறந்துடாதீங்க, மிகப்பெரிய தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. யானைக்கும் அடிசருக்கும் மறந்து விடாதீர்கள். மிக்க மகிழ்ச்சி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.